டெல்லி ஜந்தர் மந்தரில் 26வது நாளாக விவசாயிகளின் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், இன்றைக்கு விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள்? காயத்ரி, நீங்கள் குறிப்பிட்டதை போலதான் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இவர்களது போராட்டமானது ஆரம்ப நாள் முதல் நாம் தொடர்ந்து இவர்களது இந்த போராட்ட களங்களை நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றோம். இன்றைய தினம் 26வது நாளை இவர்களது போராட்டமானது இன்றைய தினம் எட்டியிருக்கின்றது. தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை நாம் தொடர்ந்து கூறி வருகின்றோம். அந்த கோரிக்கைகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே அந்த கோரிக்கைகள் தற்பொழுது நினைவில் இருக்கும் அளவிற்கு நாம் அதனை எடுத்து கூறியிருக்கின்றோம். அந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், உடனடியாக இவர்களுக்கு அந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். 26 நாட்கள் ஆகியும் கூட இவர்களது கோரிக்கைகளுக்கு அடிப்படையான விஷயங்கள் கூட எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான் இவர்களது குற்றச்சாட்டாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இன்றைய தினம் இவர்கள் முழுவதுமாக அந்த மொட்டையடிக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இவர்கள் சார்பாக அந்த பாதி மொட்டையை அடித்துக் கொள்ளுதல், பாதி மீசையும் அழித்துக் கொள்ளுதல் போராட்டங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் அதனை நினைவூட்டுவதற்காக நாங்கள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றோம் என்பதனை மீண்டும் நினைவூட்டம் செய்வதற்காக நாங்கள் முழுவதுமாக மொட்டையடித்துக் கொள்ளப் போகிறோம் என்று கூறியிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இவர்கள் தங்கள் உடம்புகளை ரணப்படுத்திக் கொண்டு காயங்களை மேற்கொண்டு ரத்தம் வரும் அளவிற்கு இவர்கள் போராட்டம் நடத்தியிருந்தார்கள். தொடர்ந்து சிலர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகின்றார்கள். 2 பேர் தற்பொழுது மருத்துவமனையில் உண்ணாவிரதம் இருந்தவர்கள் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பழனிசாமி என்ற ஒரு விவசாயியும் பெருமாள் என்ற ஒரு விவசாயியும் தற்பொழுது ஆர்எம்எல் மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இவர்கள் ஆர்பிஐ முற்றுகையிட சென்றார்கள். அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை அவர்கள் முற்றுகையிட சென்றதன் காரணமாக 17 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு மந்திர் மார்க் சாலையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு காவல்துறையின் உயர் அதிகாரிகள் இவர்களுடன் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதென்றால் நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டின் அடிப்படையில் இவர்களை மீண்டும் ஜந்தர் மந்தர் பகுதிக்கு தற்பொழுது கொண்டு வந்திருக்கின்றார்கள். இங்கு இருக்கக்கூடிய இந்த பேரியட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்தில் மட்டும்தான் இவர்கள் அமர்ந்து போராட்டம் நடத்துவதற்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து தங்களது போராட்டமானது நடைபெறும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் எதை நோக்கி செல்கிறது என்பதுதான் தற்பொழுது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் மத்திய அரசு பெரிய அளவில் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை இந்த போராட்டத்திற்கு செவி கொடுக்காத பட்சத்தில் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த போராட்டம் நீடிக்கும், இதனால் இவர்கள் அனுபவிக்க போகின்ற மேலும் பல துன்பங்கள் என்னென்ன என்பதனை நாம் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் தான் நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். காயத்ரி, நிச்சயமாக பல்வேறு வடிவங்களில் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் விவசாயிகள் யாரையும் சந்திப்பதற்காக திட்டமிட்டிருக்கிறார்களா, அல்லது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளை சந்திப்பதற்காக அரசியல் தலைவர்கள் யாரேனும் வர இருக்கிறார்களா? காயத்ரி, தற்பொழுது வரை அது குறித்த எந்த விதமான தகவல்களும் இல்லை. ஏனென்றால் நாளுக்கு நாள் இவர்களின் இந்த போராட்டத்திற்கான அரசியல் தலைவர்களின் அந்த மவுசானது குறைந்து வருகிறது என்றுதான் இவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். நாங்கள் போராட்டத்தை ஆரம்பித்த முதல் 10 நாட்கள் 15 நாட்கள் அனைத்து கட்சியின் அரசியல் தலைவர்களும் தங்களை பார்க்க வந்தார்கள், ஆதரவு தெரிவிப்பதாக கூறினார்கள். ஆனால் வெறும் ஊடகங்களுக்கு மட்டும் பேட்டியளித்துவிட்டு அவர்கள் தங்களது பணிகளை நோக்கி சென்று விட்டார்கள். ஆதரவு அளிப்பது என்றால் எங்களுடன் போராட்ட களங்களில் இருக்க வேண்டும், அவர்களது கட்சி தொண்டர்களை எங்களது போராட்டத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும், தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமானால் இது மாதிரியான எந்த விதமான விஷயங்களையும் மேற்கொள்ளாமல் வெறுமனே இங்கு வந்து எங்களுக்கு ஆதரவளிப்பதாக வெறும் வெற்று வார்த்தையில் கூறிவிட்டு சென்றிருப்பது என்பது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்பதனை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியுமே தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் வர வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கின்றார்கள். இனிமேற்கொண்டு பெரிய அளவில் யார் வந்தாலும் நாங்கள் அவர்களது ஆதரவும் எங்களுக்கு பெரிய அளவில் தேவையில்லை, எங்களுடன் அமர வேண்டும், எங்களுடன் போராட்ட களங்களில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருப்பதன் காரணமாக இனிமேற்கொண்டு பெரிய அளவில் அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது சினிமா நட்சத்திரங்களோ இவர்களை வந்து பார்ப்பது என்பது சற்று சிரமமான விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தமிழக நிதியமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருந்த பொழுது கூட வெறும் வாய் வார்த்தையிலான ஆதரவு எங்களுக்கு தேவையில்லை என்பதனை மிக தெளிவாக கூறியிருந்தார்கள். அதில் முதல் கொண்டுதான் தற்பொழுது இந்த ஆதரவு என்பது குறைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னும் இன்றைய தினம் யாரும் இவர்களை பார்ப்பதற்கான சூழ்நிலை இல்லாத பட்சத்தில் போராட்டமானது தொடரும் என்பதனை மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள். காயத்ரி.